ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தின் நாட்களிலே ஒரு ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அவருடைய போதகத்தை கேட்கும்படி அநேகர் அந்த இடத்திலே கூடி வந்திருந்தார்கள். கூடி வந்தவர்களில் ஒரு சகோதரியை குறித்து வேதம் நமக்கு எழுதி வைத்திருக்கிறது. அவள் 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ. பலவீனப்படுத்தும் ஒரு ஆவி, பலவீனப்படுத்தும் ஒரு ஆவி. நம்முடைய சரீரத்தில் எல்லா பலவீனங்களும் ஏதோ இயற்கையினாலோ அல்லாவிட்டால் ஏதோ வைரல்ஸ், பாக்டீரியாக்கள், காலநிலைகளில் ஏற்படுகிற மாற்றங்கள், நாம் உட்கொள்ளுகிற ஆகாரத்தினுடைய விளைவுகள், நாம் எடுத்துக்கொள்ளுகிற மருந்தினுடைய பக்க விளைவுகள், இதனால் தான் பலவீனம் வருகிறது என்று நாம், அல்லாவிட்டால் நீங்கள், அல்லாவிட்டால் நாம் ஒரு நாளும் நினைக்கக்கூடாது. ஆமென். அப்படியும் பலவீனங்கள் வரும். ஒருவேளை நீங்கள் இன்று சமைத்த பிரியாணியை நாளை விட்டு நாளை மறுநாள் அல்லவிட்டால் ஒரு வாரம் கழித்து கூட நீங்கள் சாப்பிடலாம். உங்கள் உரிமை, உங்கள் ஃப்ரிட்ஜு, உங்கள் வயிறு. அதை சாப்பிடும்போது அது ஒருவேளை அது நம்முடைய சரீரத்துக்கு ஒவ்வாமல் போனால் அது நிமித்தமும் நமக்கு என்ன வரும்? பலவீனங்கள் வரும். இப்பொழுது இயற்கையினுடைய சூழ்நிலைகள், வெக்க, அனல். காலை நேரத்தில் நானும் பாஸ்டர் ஜான் சாம், டேவிட் சாம் எல்லாம் சேர்ந்து பேசி கொண்டு இருக்கும்போது என்கிட்ட கேட்குறார், உங்கள் ஊரில் வெயில் எப்படி அப்படின்னு. நான் சொன்னேன், நான் இருக்கிற அமெரிக்காவில் அவ்வளோ வெயில் இல்லை. ஏயா, நானும் உன் ஊரில் தான் இருக்கிறேன். அப்போ ஒரு வெக்க, அனல். வட இந்தியாக்களில் கூட அந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. அந்த அளவுக்கு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய இயற்கையில் மாற்றங்கள். இப்போ இதனால் நமக்கு என்ன வருகிறது? பலவீனம் வருகிறது. சின்ன சின்ன வியாதிகள், பலவீனங்கள் வருகிறது. உட்கொள்ளுகிற ஆகாரங்கள், இயற்கையினுடைய சூழ்நிலைகள், காற்றிலே கலந்திருக்கிற வைரஸ், பாக்டீரியாக்கள், சில தண்ணி நம்ம குடிக்கும்போது, சில வேலை நிமித்தம் வெளியூர்களில் போய் தண்ணி குடிக்கும்போது, இப்படி நிறைய பலவீனங்கள் வரும். ஆனால் இந்த ஸ்திரீக்கு வந்திருக்கிற பலவீனம் என்பது இப்படி இயற்கையினாலோ அவள் உட்கொண்ட ஆகாரத்தினாலோ உண்டான பலவீனம் அல்ல. அவளை ஒரு பலவீனப்படுத்தும் ஆவி அவளை ஆட்கொண்டிருந்தது. ஆமென். இப்போ ஒரு பலவீனம் சாதாரணமாக எல்லாம் மனிதனுக்கு வருவது போல் வந்தால் நாம் அதற்காக ஒரு மருத்துவமனையில் போய் ஒரு நல்ல மருத்துவரை அணுகி அதற்கான மருந்துகளை நாம் உட்கொள்ளும் போது அந்த பலவீனம் நிச்சயம் சுகம் அடையும். ஆனால் நான் பல மருத்துவரை பார்த்து விட்டேன், பல மருந்துகளை உட்கொண்டு விட்டேன், பல காரியங்களிலே நான் ஈடுபட்டு விட்டேன், ஆனாலும் என் பலவீனத்திலே இன்னும் மாற்றம் இல்லை என்றால் அது பலவீனப்படுத்தும் ஆவியினுடைய ஆட்கொள்ளுதல். ஆமென். அல்லேலூயா. இங்கே தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு ஸ்திரீ, வசனம் சொல்லுகிறது, அந்த ஸ்திரீ அங்கே இருந்தாள். பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அப்போ 18 ஆண்டுகள் பலவீனப்படுத்தும் ஆவி, அந்த பலவீனப்படுத்தும் ஆவியை அவள் சரீரத்திலே இருந்தாலும் அந்த ஆவி அவளை பலவீனப்படுத்தி கொண்டிருந்தாலும் அவள் ஜெபாலயத்திலே இருந்தாள், நம்பிக்கையோடு இருந்தாள். ஆமென்.
என்றைக்காவது ஒரு நாள் இந்த பலவீனத்தினின்று எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். என்றைக்காவது ஒரு நாள் என்னை சந்திக்கிறவர் சந்திக்கிற விதத்திலே சந்தித்தால் விடுதலை கிடைக்கும். அப்போ ஜெபாலயத்தில் இதுவரைக்கும் போதகம் யாரும் பண்ணலையா? பண்ணினார்கள். இப்போதான் ஆண்டவர் வந்து புதுசாக அந்த ஆலயத்தில் வந்து போதகம் பண்ணுகிறாரா? இல்லை. ஒவ்வொரு ஓய்வு நாட்களிலும் அங்கே அந்த ஜெபாலயத்திற்கென்று நியமிக்கப்பட்ட ஜெபாலய தலைவர்கள் உண்டு. அந்த தலைவர்கள் கூடி வருகிற ஜனங்களுக்கு என்ன செய்திருப்பார்கள்? உபதேசம் பண்ணியிருப்பார்கள், போதகம் பண்ணியிருப்பார்கள். இங்கே போதகத்தினால் அல்ல விடுதலை, இங்கே தேவனுடைய தொடுதலினால் விடுதலை. ஆமென். அப்போ வந்தவர்கள் எல்லாம் போதகம் பண்ணியிருப்பார்கள், சத்தியத்தை பேசியிருப்பார்கள், உபதேசம் பண்ணியிருப்பார்கள், வார்த்தைகளை பேசியிருப்பார்கள், கடந்து போயிருப்பார்கள். இவ்வளவு பலவீனப்படுத்துகிற ஆவியை உடையவளாகவே 18 வருஷம் தன் காலத்தை கடத்தியிருப்பாள். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் போதகம் பண்ணுகிறார். ஆண்டவர் வெறுமனே போதகம் பண்ணுகிறவர் மட்டுமல்ல, பண்ணின போதகத்தை அற்புதத்தினாலும் அடையாளங்களினாலும் நிரூபித்து காட்டுகிறவர். ஆமென். அப்போ இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவர் வெறுமனே பிரசங்கித்து போவதற்கல்ல தேவன் நம்மை வைத்திருப்பது. ஆமென். எனக்கு ஆவியானவர் சொன்ன காரியத்தை சொல்கிறேன். வெறுமனே பிரசங்கித்து போவதற்கு இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறான். நீ பிரசங்கித்து போவதற்கல்ல, நீ பண்ணுகிற பிரசங்கத்தை நிரூபிக்கத்தக்கதாய் அற்புதங்களையும் அடையாளங்களையும் உன் கைகள் மூலமாய் செய்வேன். அல்லேலூயா. அப்ப இந்த ராத்திரி நேரத்திலே வெறும் போதனை மட்டுமல்ல, அந்த போதனையினுடைய அதனுடைய வெற்றி எதிலே நிறைவு பெறுகிறது என்றால், அந்த வார்த்தைக்கான விடுதலை அங்கே சம்பவிக்கும் போது, அந்த வார்த்தைக்கான அற்புதம் அங்கே சம்பவிக்கும் போது, அப்ப இந்த ராத்திரி நேரத்திலே ஓம் பலவீனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டாய் என்ற வார்த்தை இந்த மாலை நேரத்திலே வெளிப்படுகிறது. இந்த மாலை நேரத்தில் அந்த வார்த்தையை உறுதி செய்வதற்கு தேவன் தம்முடைய கரத்தை நீட்டி தொடுவார். தேவன் தம்முடைய கரத்தை நீட்டி விடுவிப்பார். தேவன் நம்முடைய கரத்தை நீட்டி விடுதலையாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்த உடனேயே அவள் ஆண்டவரிடத்திலே வந்து விட்டாள். ஆண்டவர் அவளை பார்த்து சொல்றார், உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய். ஒரு 3 காரியங்களை இந்த மாலை நேரத்திலே பரிசுத்த ஆவியாருடைய துணையோடு நான் பேச விரும்புகிறேன். 1, ஆதியாகமத்தின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து, சொல்லுங்க, இடத்திலிருந்து விடுதலை. ஆமென். என்ன விடுதலை? சில இடங்கள்ல இருந்து விடுதலை ஆனால் மட்டும்தான் அவங்க வாழ்க்கை பிரகாசிக்கும். ஆமென். சில ஊர்களில் இருந்து விடுவிக்கப்படும், சில இடங்களிலிருந்து விடுவிக்கப்படணும். நாம் இது எங்கள் வீடு அங்கே இருக்குது, எங்கள் அப்பச்சி அங்கே இருக்கிறாரு, எங்கள் அம்மச்சி அங்கே இருக்கிறாங்க, வேறு யார் சொல்லுங்கள், எங்கள் ஆட்சி அங்கே இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு நாம் அங்கேயே சில இடங்களில் சிக்கியிருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வரவே வராது. இங்கே யோசேப்பு விசேஷித்த ஆவி உள்ளவன், தேவ தரிசனம் உள்ள யோசேப்பு. ஆனால் அவனுடைய தரிசனங்கள் நிறைவேறாதபடிக்கு, அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பிரகாசமுள்ள வாழ்வு வராதபடிக்கு அவனை அந்த சிறைச்சாலை என்கிற அந்த இடம் அவனை கட்டி வைத்திருக்கிறது. அவன் சொல்லுகிறான், இந்த இடத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். இந்த ராத்திரி நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறவர்களோடு கர்த்தர் தெளிவாய் பேசுகிறார். இது ஆவியானவர் எனக்கு சொன்ன வார்த்தைகள். சிலர்லாம் அப்படி விரும்புகிறீங்க, இடத்திலிருந்து ஒரு விடுதலை. கர்த்தர் நிச்சயம் உங்கள் இடத்திலிருந்து ஒரு விடுதலையை தருவார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. நான் இருக்கிற இடம் சரியில்லை பாஸ்டர், நான் இருக்கிற என் வீடு இருக்கிற இடம் சரியில்லை, நான் வேலை செய்கிற இடம் சரியில்லை, கர்த்தர் இந்த இடத்துலேருந்து எனக்கு ஒரு விடுதலையை சீக்கிரம் தரணும். கர்த்தர் இந்த ராத்திரி நேரத்தில் ஆமேன் அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை கட்டவிழ்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நிறைய சாட்சி சொல்லலாம், நிறைய அனுபவங்களை சொல்லலாம். சில இடங்கள் நம்மை முடக்கி போடுகிறதாகவே இருக்கும். சில இடங்களில் வேலை செய்வாங்க, வருமானமே வராது. ஆனால் அதே வேலையை இன்னொரு இடத்துல போய் செய்யும்போது வருமானங்கள் வரும். அப்படி சில இடங்கள் சில ஆளுகைக்குள் உட்படுத்தப்பட்டு இருக்கும். அதனால தான் விட்டு வந்த எகிப்துக்கு நீ என்ன செய்யாத, திரும்பி போகாத. ஏன்னா எகிப்தில் இருக்கிறது வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லை. சொந்த நாடு இருந்தது, விடுதலை இல்லை. வேலை இருந்தது, விடுதலை இல்லை. வருமானம் இருந்தது, விடுதலை இல்லை. வாழ்க்கை இருந்தது, பிள்ளைகளை பெற்றார்கள், குடும்பம் நடத்தினார்கள், பிள்ளைகளை பெற்றார்கள், சந்ததிகள் தலைமுறைகள் பெருகினது. விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்களாய் அடிமைகளாய் உள்ளே போனவர்கள் இப்போ எண்ணிக்கை கடங்காத ஒரு பெரும் ஜாதியாய் அவர்கள் மாறியிருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் வாழ்க்கையிலே விடுதலை இல்லை. ஆனால் என்றைக்கு அந்த இடத்திலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவித்து வெளியே கொண்டு வந்தாரோ அவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவ நடத்துதலையும் அனுபவிக்க ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. யோசேப்பு அந்த பானபாத்திரக்கார தலைவனிடத்தில் சொல்லுகிறான், அப்பா, இந்த கனவினுடைய சொப்பனத்தினுடைய அர்த்தம் இதுதான். நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்துல இருந்து என்ன செய்ய, விடுதலையாக்கு. எனக்கு இந்த இடம் செட் ஆகி வரல, இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்கு. நான் படிக்கிற இடம், நான் வேலை செய்கிற இடம், நான் தொழில் செய்கிற இடம், நான் தங்குகிற இடம். 2 வாரத்துக்கு முன்பாக 2-3 வாரத்துக்கு முன்பாக ஒரு குடும்பத்தை சந்தித்தேன். அவங்க கடற்கரை ஓரமாய் அவர்களுடைய வீடு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் வெளியில் இருக்குதுங்க ஐயா, அதெல்லாம் வரணும், வந்தால் தான் என் பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியும். ஸோ அந்த வீட்டை பல கோடி செலவு பண்ணி கட்டின வீட்டை வெறுமையாக விட்டுட்டு நாங்கள் இப்போ ஊருக்கு வெளியில் வந்திருக்கிறோம். இப்போ தேசத்தின் ஜனங்கள் வந்து சொல்லுகிறார்கள், நீ அதை விட்டுட்டு வந்ததுனால தான் நஷ்டத்தில் இருக்கிற, நீ திரும்ப அந்த வீட்டுக்குள்ளே வா. ஆனால் நல்ல ஒரு ஆவிக்குரிய சகோதரி, சபைக்கு போகிறவங்க, அவங்க சொல்கிறாங்க, நான் விட்டு வந்ததுக்கு நேராக நீ என்ன செய்ய மாட்டேன், திரும்பி போக மாட்டேன். சில இடங்கள் நம்மளை அழுத்தி கொண்டே இருக்கும், சில இடங்கள் நம்மளை அமிழ்த்து கொண்டே இருக்கும், சில இடங்கள் நம்மை குறித்திருக்கிற தெய்வ திட்டத்தை நிறைவேற்ற விடாதபடிக்கு நம்மை தடுத்து கொண்டே இருக்கும். அந்த இடத்திலிருந்து தேவன் ஒரு விடுதலை நமக்கு தர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே யோசேப்பு சொல்லுகிறான், இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். இரண்டாவது வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது யாத்ராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். யாத்ராகமம் 3:8. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும். கவனிங்க, முதலாவது சில இடத்திலிருந்து விடுவிக்கப்படணும், ரெண்டாவது சில கைகளிலிருந்து என்ன செய்யணும், பிடிக்க வேண்டும். சிலருடைய வாழ்க்கையெல்லாம் சிலருடைய கைகளிலே சிக்கி இருக்கும். சில பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிலருடைய கைகளிலே சிக்கி இருக்கும். சில மனிதர்கள் சிலருடைய கைகளிலே சிக்கி இருப்பார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதன்படி அவர்கள் செய்வார்கள். காரணம், அவர்கள் அந்த மனிதனுடைய குறிப்பிட்ட அந்த மனுஷியினுடைய குறிப்பிட்ட அந்த மனிதனுடைய கையில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சிக்கி இருக்கிறாங்க. இங்கே வசனம் சொல்லுகிறது, எகிப்தியரின் கைக்கு விடுதலை ஆக்க வேண்டும்.
இப்போ ஆண்டவர் சொல்றார் மோசே இடத்துல, மோசே, இந்த ஜனங்களை எகிப்தியரின் கையிலிருந்து விடுவிக்கும்படியாக நான் இறங்கி இருக்கிறேன். நான் பரலோகத்தில் இருக்கும்போது இந்த ஜனம் என்னை நோக்கி விட்ட பெருமூச்சின் சத்தம் எனக்கு கேட்டது. வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஆமென், இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி என்ன செய்தார்கள்? பெருமூச்சு விட்டார்கள். அந்த பெருமூச்சின் சத்தம், ஆமென், பார்வோனுக்கு அது பெரிதாய் தோன்றவில்லை, ஆனால் பரலோகத்தின் தேவனுக்கு பெரிதாய் தோன்றினது. ஆமென். நாம விடுகிற பெருமூச்சின் சத்தம், ஆமென், பார்வோனுக்கு அது பொருட்டல்ல. பார்வோன் அதை கேட்டு ஒன்றும் இறங்க போவதில்லை. அவன் இரக்கம் செய்வ போதிலும் இல்லை, அவன் இறங்க போவதும் இல்லை. ஆனால் இந்த பெருமூச்சின் சத்தம் அப்படியே பரலோகத்துக்கு எட்டும்போது பரலோகத்தின் தேவன் உடனே மோசேக்கு சொல்ற, மோசே, நான் இறங்கிட்டேன்னு என் ஜனத்துக்கு சொல்லு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் இறங்கிட்டார். ஆமாம், உலகத்தான் சொல்கிறாங்க, நான் வந்துட்டேன்னு சொல்லு. ஆண்டவர் சொல்கிறான் மோசேட்ட, நான் இறங்கிட்டேன்னு சொல்லு. எகிப்தியரின் கைக்கு நான் உங்களை விடுவிக்க போகிறேன். யார் இந்த எகிப்தியன்? வேதம் சொல்லுகிறது, ஜனங்களை ஒடுக்கினவன். ஜனங்களை ஒடுக்கினவன். அவனுடைய பிரயாசத்தின் பலனை எல்லாம் தன்னுடையதாக்கின எகிப்தியன். காலை முதல் இரவு வரைக்கும் வேலை செய்ய வேண்டும். தங்களுடைய பலத்துக்கு மிஞ்சின வேலை அவர்கள் மேல், பாரம் அவர்கள் மேல் சுமத்தப்படும், செய்தாக வேண்டும். முடியாது என்று சொல்ல முடியாது. 10 மணி நேரம் 12 மணி நேரம் வெளிநாடுகளில் வேலை செய்கிறார் வேறாலே. ஆமாம், இங்கே 8 மணி நேரம் வேலை செய்கிறோம், அங்கே போய் 10 மணி நேரம் 12 மணி நேரம் செய்யணும்னா செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா அந்த தேசத்தினுடைய சட்டம். செய்யலைன்னா அது நாம் குற்றம் செய்ததாய் அர்த்தம். அதையும் செய்து ஓவர் டைம் பார்க்கிறவர்களும் உண்டு. அப்போ இவ்வளவு வேலை செய்தும் இவ்வளவு பிரயாசப்பட்டும், ஆமீன், அந்த மாதத்திலே அந்த சம்பளங்கள் நம்முடைய கைக்கு வராமல் அதை அவனே அபகரித்து கொள்ள நினைக்கும் போது அது எவ்வளவு வேதனைக்குரியதாக இருக்கும் என்பதை நினைத்து பாருங்கள். 430 வருஷம் உழைத்து பிரயாசப்பட்டு சம்பாதித்தவைகள் எல்லாம் எகிப்தியனுடைய கையில் இருக்கிறது. எகிப்தியனுடைய கையில் இருக்கிறது. ஆண்டவர் பார்த்தார், நான் இறங்கியே ஆகணும், நான் இறங்கியே ஆகணும். இந்த ராத்திரி நேரம் சிலருக்காக தேவன் இறங்கி வருவார். சிலருடைய பெருமூச்சின் சத்தங்கள் தேவ சன்னிதானத்தில் எட்டினபடினால் அந்த பெருமூச்சின் சத்தத்துக்கு ஒரு பெரும் பதிலை தரும்படிக்கு அவர் இறங்கி வருவார். அவர் இறங்கி வரும்போது சில மனிதனுடைய கைகளுக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். சில மனுஷ வல்லமைகளுக்கு உங்களை விடுதலையாக்குவார். எகிப்தியருடைய கைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்த ஆண்டவருடைய மகிமை இந்த ராத்திரி நேரத்திலும் இந்த ஆலயத்தின் நடுவிலே வெளிப்பட்டிருக்கிறபடியினால் உன்னையும் சில மனிதருடைய கைக்கு விடுவிப்பார். ஆமென். சிலரெல்லாம் நம்மளை கைக்குள்ள போடுவாங்க பாருங்க, கைக்குள்ள போடுவாங்க. அவங்களுடைய காரியங்கள் நிறைவேறும்படிக்கு, அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறும்படிக்கு, அவங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும்படிக்கு. அப்படியெல்லாம் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். மனுஷனுடைய கையில் சிக்குவது ரொம்ப ஆபத்து. அதுதான் தாவீது சொல்கிறா, மனுஷன் கையில் விழுறதை விட கர்த்தருடைய கையில் விழுறது நல்லா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அது எந்த மனுஷனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவனுடைய கைக்கு நம்மை விடுவிக்கிற தேவன். அப்போ இந்த ராத்திரி நேரம் விடுவிக்கிறவர் ஒன்று பலவீனத்தினின்று நம்மளை என்ன செய்கிறார்? விடுவிக்கிறார். 2 சில இடங்களிலிருந்து என்ன செய்கிறார்? விடுவிக்கிறார். சில இடங்களிலிருந்து. 3வது சில கைகளிலிருந்து, சிலருடைய கைகளிலிருந்து. எகிப்தியருடைய கை ஒடுக்குகிறவன், பிரயாசத்தின் பலனை கொள்ளையடிக்கிறவன், பின்தொடருகிறவன். எகிப்தை விட்டு வந்த பிறகும் அந்த எகிப்தி ஆவிகள் என்ன செய்து? பின்தொடருது. சிலதெல்லாம் நம்ம வேண்டான்னு விட்டுட்டு வந்துட்டோம்.
சில இடம் வேண்டான்னு விட்டு வந்துட்டோம், சில ஊர் வேணான்னு விட்டு வந்துட்டோம், சில மனிதர்கள் வேண்டான்னு விட்டு வந்துட்டோம், சில உறவுகள் வேணான்னு விட்டு வந்துட்டோம், சில வேலைகள் வேணான்னு விட்டு வந்துட்டோம், சில பழக்க வழக்கங்கள் வேண்டான்னு விட்டுட்டு வந்துட்டோம், சில ஐக்கியங்கள் வேண்டான்னு விட்டுட்டு வந்துட்டோம். ஆனால் விட்டு வந்ததுக்கப்புறமும் அந்த வல்லமை நம்மளை என்ன செய்கிறது? தொடருகிறது. எகிப்தியனுடைய ஆவி என்பது தொடரக்கூடியது. கர்த்தர் அதை நடுவில் ஒரு விடுதலை தரும்படிக்கு எகிப்தியனுடைய கைகளுக்கு நம்ம என்ன செய்கிறார்? ஆண்டவர் சொல்கிறார், ஜனங்களை சும்மா இருக்க சொல்லு, நான் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். இன்று காண்கிற எகிப்தியனை இனிமேல் நீ காண்பதில்லை. மேன் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பிள்ளைகள்லாம் மனிதருடைய கையில் சிக்கியிருப்பாங்க. வாலிப தங்கச்சிமார், சில வாலிப தம்பிமாருடைய கையில் சிக்கியிருப்பாங்க. சில தம்பிமார் சில வாலிப பிள்ளைகளுடைய கையில் சிக்கியிருப்பாங்க. அவள் தான் ஸ்டியரிங், அவன் ஆட்டுற மாதிரியே அவன் போயிட்டுருப்பான். வாழ்க்கை குறித்து எந்த எதிர்காலத்தை குறித்து எந்த எண்ணம் இல்லாமல் போயிட்டுருப்பான். அதெல்லாத்தையும் கர்த்தர் விடுவிப்பார். உங்கள் பெருமூச்சின் சத்தம் பரலோகத்துக்கு போய் எட்டுச்சுன்னா அவர் இறங்குவார். ஆமென், ஹல்லேலூயா. போய் சொல்லு, நான் இறங்கியிருக்கிறேன். ஆமென். தேவன் இறங்கினால் மனிதனுடைய கையிலிருந்து, எகிப்தியருடைய கைகளிலிருந்து இன்றைக்கு ஒரு விடுதலை, இன்றைக்கு ஒரு விடுதலை. ஆமென், ஹல்லேலூயா. அந்த வாசிங்க 5ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசியுங்கள். யாத்திராகமம் 5:23. நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றார். ஆண்டவரே, நீர் இறங்கினீர் என்று சொன்னீரே. ஆனால் நான் அதை போய் சொன்ன நேரத்தில் இருந்து இந்த பார்வோன் என்ன செய்கிறான்? ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான். உபத்திரவப்படுத்துகிறவனுடைய கைக்கு நம்மளை விடுதலையாக்குகிறவர். இந்த மனுஷன் கையில் சிக்கி நான் உபத்திரவம் படுறேன் பாஸ்டர், இந்த குடும்பத்தினுடைய கையில் சிக்கி நான் உபத்திரவப்படுறேன் பாஸ்டர். வெளிநாடுகளில் ஆமேன், சமீபத்தில் வெளிநாட்டில் ஒரு சகோதரன் ஆமேன், எந்த வேலையும் இல்லை, அவன் ஊருக்கு வர முடியாத சூழ்நிலையில் தவித்து கொண்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட சில சிக்கல்கள், உபத்திரவத்தின் கைகளில் இருந்து கர்த்தர் விடுதலையாக்குவார். ஆமேன். மனிதர்கள் உபத்திரவப்படுத்துகிறார்கள், பார்வோன் உபத்திரவப்படுத்துகிறான். இப்போ மோசே ஆண்டவரத்தில் கேட்கிற, ஆண்டவரே நீர் சொன்ன வார்த்தை என்னவாயிற்று? நீர் உமது ஜனங்களை இன்னும் விடுதலை ஆக்கலையே. அவங்க பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு நான் இறங்கினேன்னு நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் சொன்னதை போய் நான் ஜனங்கள்கிட்ட சொன்னேன். கவலைப்படாதீங்கப்பா, நீங்கள் பெருமூச்சு விட்டீங்களே, அது ஆண்டவுடைய செவிகளில் போய் எட்டிருச்சு. அவர் நான் இறங்கிட்டேன்னு எனக்கு சொன்னார், அதனால நான் போய் சொன்னேன். ஆனால் இன்னும் அவன் உபத்திரவப்படுத்துகிறானே, இன்னும் அது ஜனங்கள் விடுவிக்கப்படலே என்று சொன்னால் அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், அப்படியானால் இன்றைக்கு விடுதலை உண்டு. அல்லேலூயா. பார்வோனுடைய உபத்திரவப்படுத்துகிற கையிலிருந்து ஒரு விடுதலை. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசியுங்கள். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 28வது வசனம். அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படிக்கு அவர்கள் கையில் ஒப்புவித்தீர். நல்லா கவனிங்க, சத்துருக்கள் ஆளும்படிக்கு. உபத்திரவப்படுத்துகிறவனுடைய கை, ஆளுகை செய்கிறவனுடைய கை. சத்துருக்கள் அவனை ஆளுகை செய்யும்படிக்கு அவன் கையிலே ஒப்பு கொடுத்தீர். இன்றைக்கு கர்த்தர் மனுஷனுடைய கையிலிருந்து நம்மளை விடுவிப்பார். ஆமென். அவர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறார் பாஸ்டர், அவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறார். அவருக்கு அவர் ஃப்ரெண்டு தான் முக்கியம். இப்படி நிறைய நான் கேட்டிருக்கிறேன். அவர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார். அவருக்கு அவங்க அம்மா தான் முக்கியம்.
அவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. அவன் நினைச்சதை தான் நடத்துவா. அவள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. அவளுக்கு அக்கா என்ன சொன்னா அதுதான் கேட்பா. இதெல்லாம் மனுஷனுடைய கை என்ன செய்யுது? அவங்க மேலே ஆளுகை செய்யுது. ஆளுகை செய். நம்மை தேவன் தான் ஆளுகை செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் நம்மளை ஆளுகை செய்யணும். எந்த மனுஷனும் நம்மளை என்ன செய்ய முடியாது? ஆளுகை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த ராத்திரி நேரத்தில் நம்மோடு கூட பேசுகிற காரியம் ஒன்று, நீ விரும்பத்தகாத இடத்திலிருந்து நான் உன்னை என்ன செய்வேன்? விடுதலையாக்குவேன். ஒன்று, உன் பலவீனத்தினின்று நான் உன்னை என்ன செய்வேன்? விடுதலையாக்குவேன். ரெண்டாவது, நீ விரும்பத்தகாத இடத்திலிருந்து நான் உன்னை என்ன செய்வேன்? விடுதலையாக்குவேன். மூன்று, ஆமென், மனுஷன் கையிலிருந்து என்ன செய்வேன்? விடுதலையாக்குவேன். சங்கீதம் 39வது சங்கீதம், 39வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசியுங்கள். என் தேவனே, அதோட முடிஞ்சிட்ட வசனம். என் நீங்கள் என் தேவனேன்னு சொன்னோன்னா ஒருவேளை அந்த லெந்து சீசன்னால் திடீர்னு சிலுவையில் ஏறிட்டாங்களோ அக்கா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு. சரி, அண்ணன் அப்படி கைவிட மாட்டார் அக்கா. வாசிங்க சங்கீதம் 39:8. என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலை ஆக்கும். ஆமாம். அப்போ ஒன்று, என் பலவீனத்திலிருந்து விடுதலை. ரெண்டு, நான் விரும்பத்தகாத இடத்திலிருந்து விடுதலை. மூன்று, உபத்திரவப்படுத்துகிற மனுஷன் கையிலிருந்து விடுதலை. நான்கு, என் மீறுதல்கள். என் மீறுதல்கள் எல்லாவற்றும். மீறுதல்னா என்ன? அதிலே இருக்குது இல்லையா? அந்த வார்த்தையினுடைய அர்த்தமே அதான், மீறுகிறது. ஒரு தடவை செஞ்சாச்சு, திரும்ப அதை மீறுகிறது. அது தவறுன்னு தெரியும், திரும்ப அதை மீறுகிறது. அப்போ மீறுதல் எல்லாவற்றிலும் இருந்து என்ன செய்யும்? விடுதலையாக்கும். மூடனுடைய நிந்தைக்கு என்ன செய்யும்? ஒப்புக்கொடாதே. அதாவது ஒரு மனுஷன் மீறி நடக்கும்போது மூடனே அவன் என்ன செய்கிறானா? நிந்திக்கிறானா. அட முட்டா பயல, தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் திரும்ப என்ன செய்கிற? தப்பு பண்ணுறியே. பாவம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் திரும்ப என்ன செய்கிற? பாவம் பண்ணுறியே. இங்கே போய் மாட்டினா உனக்கு ஏற்கனவே பிரச்சனை வந்துருக்குன்னு தெரியும், திரும்ப அங்கேயே போய் சிக்கிறியே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு புத்திமானவனை நிந்திக்கலை. யார் நிந்திக்கிறா? மூடன். அவன் ஏற்கனவே மூடன். அவன் நம்மை பார்த்து நிந்திக்கிற அளவுக்கு நாம் காரியங்கள் என்ன செய்கிறோம்? மீறி நடக்கிறோம். அப்போ சங்கீதக்காரன் சொல்கிற, ஆண்டவரே என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்ன செய்யும்? விடுதலையாக்கும். மூடனுடைய நிந்தைக்கு என்ன செய்யாதையும் ஒப்புக்கூடாதையும். யோசித்து பாருங்க, ரோட்டில் நடக்கிற ஒரு பைத்தியக்காரன் நம்மளை பார்த்து, உனக்கெல்லாம் அறிவு இருக்குதா? எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புத்தி வராதா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புத்தி வராதா? எத்தனை தடவை சொன்னாலும் புத்தி வராதா? திரும்ப அதே செய்றியே. திரும்ப மீறுதல். இது பாவம், இது தப்பு, இது அக்கிரமம், இது பண்ணுனா நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை, இது பண்ணால் சரீரத்துக்கு வியாதி வரும். வெயிலில் போயிட்டு வந்து உடனே ஃப்ரிட்ஜை திறந்து தண்ணியை குடித்தா நமக்கு என்ன வரும்? டான்சில் வரும், சளி பிடிக்கும். இது தெரிஞ்சாலும் அடுத்த நாள் அதே மாதிரி ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி என்ன செய்கிறோம்? இப்போ ஒரு புத்திமான் நமக்கு அறிவுரை சொல்லலை, ஒரு மூடன் என்ன செய்கிறான்? நிந்திக்கிறானா. என்ன ஒருக்கா எனக்காக சொல்லிடுறீங்களா? உனக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னால் போதாது? என்னை சில பேர் முறைச்சி பார்க்குறீங்க. எனக்கு என்ன தெரியும்? அவர் வசனம் தந்தார், நான் பேசுகிறேன். ஆமென், அல்லேலூயா. என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும். மூடனுடைய நிந்தைக்கு என்னை ஒப்புக்கூடாதே. இப்போ 4 காரியங்கள். 1, உன் பலவீனத்தினின்று விடுதலை. 2,
நீ விரும்பத்தகாத இடத்திலிருந்து விடுதலை. 3, மனுஷர் கையிலிருந்து விடுதலை. 4, உன் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை. மீறுதல். அப்போ மீறி மீறி நடக்கிறது கூட ஒரு கட்டு. மீறி மீறி நடக்கிறது கூட என்னது? ஒரு கட்டு. ஒரு தடவை சொன்னால் தெரியாதா? ஏண்டா தம்பி தங்கச்சி, ஒரு தடவை சொன்னால் தெரியாதா? இப்படி நம்ம ஒரே விஷயத்தை ஒரே நபரிடத்தில் பல முறைகள் சொல்லுகிறோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதே இதில் சிக்கி சின்ன பண்ணமாகி திரும்ப நம்ம சொல்லி புத்திமதியை கேட்டு கொஞ்சம் வந்தவன் அடுத்த வருஷம் அதே பிரச்சனையில் சிக்கி திரும்ப அடி வாங்கும்போது நம்ம திரும்ப சொல்லும்போது, எப்பா ஒரு தடவை மீறி நடந்த திரும்பவும் மீறி நடக்கிற, திரும்பவும் மீறி நடக்கிற, திரும்பவும் மீறி நடக்கிற. அப்போ அது பூரணமான விடுதலைக்கு நேரம் அவன் வரல. அது ஒரு கட்டு அவனை கட்டி வைத்திருக்கிறது. அதனால் அந்த நேரத்தில் பாஸ்டர் சொல்லிட்டீங்க நான் இனி குடிக்க மாட்டேன், பாஸ்டர் சொல்லிட்டீங்க நான் இனி அந்த காரியத்தில் ஈடுபட மாட்டேன், பாஸ்டர் சொல்லிட்டீங்க இனிமேல் அந்த மாதிரி இருக்காது, ஏற்கனவே நான் அதை நிமித்தம் நான் பட்டுட்டேன், ஏற்கனவே நான் பல காரியங்களை உபத்திரவப்பட்டுட்டேன், பல காரியங்கள் நஷ்டம் அடைஞ்சிருச்சு, நான் திரும்ப நான் அந்த வழியில் போய் சிக்க மாட்டேன், திரும்ப நான் அந்த வலையில் சிக்க மாட்டேன், திரும்ப நான் அந்த கண்ணியில் அகப்பட மாட்டேன். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கண்ணியில் அகப்பட்டுறோம், சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வலையில் அகப்பட்டுறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி மீறுதல்களுக்கும் நான் உன்னை என்ன செய்வேன்? விடுதலை ஆக்குவேன். அதில் தேவன் தான் விடுவிக்க முடியும். தேவன் தான். குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு. சத்தியமா பாஸ்டர் நான் இனிமேல் இந்த பாட்டில் தொடவே மாட்டேன், சத்தியமா பாஸ்டர் நான் இந்த காரியத்தை செய்யவே மாட்டேன் இனிமே அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் அடுத்த 2 நாள் அடுத்த செகண்ட் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவர். இந்த ராத்திரி நேரம் அவர் விடுவிக்கும்படிக்கு நம் மத்தியிலே வந்திருக்கிறார். அல்லேலூயா. உன் பலவீனத்தினின்று நீ விடுவிக்கப்பட்டாய். தேவன் அவளை வரவழைத்து அவள் மேல் தம்முடைய கைகளை வைத்தார். உடனே அந்த பலவீனம் அவளை விட்டு நீங்கிற்று. அவர் வராமல் விடுதலை இல்லை, அவர் வராமல் விடுதலை இல்லை, அவர் வராமல் குடும்பத்துக்குள் விடுதலை இல்லை, அவர் வராமல் நம்முடைய கையின் பிரயாசங்களில் விடுதலை இல்லை, அவர் வராமல் நம்முடைய பலவீனத்தில் விடுதலை இல்லை. இந்த ராத்திரி வேளை தேவன் நம்மை விடுவிக்கும்படி இறங்கியிருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படிக்கு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவன் இந்த ராத்திரி நேரத்தில் நம்மையும் விடுவிக்கும்படி இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். நம்முடைய பலவீனங்களிலிருந்து, ஆமென், விரும்பத்தகாத இடங்களிலிருந்து, ஆமென், நம்மை ஆளுகை செய்கிற மனுஷனுடைய கைகளிலிருந்து, 4வது நம்முடைய மீறுதல்களிலிருந்து நம்மை விடுவிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ராத்திரி நேரத்தில் நம்மத்திலே உண்டு. எல்லாம் ஜெபிக்கும்படி எழும்பி நிற்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை விடுவிக்கும்படி இறங்கி வந்திருக்கிறார். சிலருக்கெல்லாம் சில இடங்களிலிருந்து விடுதலை உண்டாக போகிறது. தேங்க்யூ ஜீசஸ். மனுஷ கைகளிலிருந்து என் பிள்ளை இப்படி சிக்கியிருக்கிறாயா, என் மகா சிக்கியிருக்கிறாய், என் மகன் சிக்கியிருக்கிறான், என் கணவன் சிக்கியிருக்கிறார், என் மனைவி சிக்கியிருக்கிறார், என் குடும்பத்தில் அவன் யாரோ ஒருவர் மனுஷனுடைய கையில் அகப்பட்டிருக்கிறாங்க. அவங்கள ஏமாத்துறாங்க, அவங்கள வஞ்சிக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை தீட்டுப்படுத்துகிறாங்க, அவங்களுடைய வார்த்தை இந்தபடி தான் அவன் வாழ்கிறான், நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், அவன் ஃப்ரெண்ட்ஸுன்னே சுற்றுறான், அவன் மனிதனுடைய கையில் அகப்பட்டிருக்கிறான். நான் என்ன சொன்னாலும் என் பிள்ளை கேட்கறதில்ல, அவன் ஃப்ரெண்ட்ஸு கையில் சிக்கி இருக்கிறா. இந்த ராத்திரி நேரம் மனுஷனுடைய கையில் அகப்பட்ட உன் குடும்பத்தின் பிள்ளைகளை விடுவிக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த ராத்திரி நேரம் நம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். இந்த ராத்திரி நேரம் நம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். இந்த ராத்திரி நேரம் நம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி
நன்றி ஆண்டவரே. எல்லாம் வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கலாம். நீ எந்த பலவீனத்தில் இருக்கிறாயோ அந்த பலவீனத்தினின்று இந்த ராத்திரி நேரம் ஒரு விடுதலை, இந்த ராத்திரி நேரம் ஒரு விடுதலை. உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை, உன் குடும்பத்தில் ஒரு விடுதலை. ஆமென். விரும்பத்தகாத இடங்களில் இருந்து விடுதலை. ஆமென். சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு மாறி போயிடணும். ஆமென். விரும்பத்தகாத இடங்களில் இருந்து விடுதலை. சீக்கிரம் இந்த வேலையிலிருந்து ஒரு நல்ல வேலைக்கு போயிடணும். ஆமென். விடுதலை 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 விடுதலை. மனுஷனுடைய கைகளில் இருந்து விடுதலை, மனுஷனுடைய கைகளில் இருந்து விடுதலை. ஆமென். சத்துருக்கள் ஆளுகை செய்யும்படிக்கு அவர்களுடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். அப்படி சத்துருக்கள் ஆளுகை செய்து கொண்டிருக்கும் போது அவர்களை உபத்திரவப்படுத்துகிறதை பார்த்த தேவன் மீண்டும் அவர்களுக்காய் மனமுருகி இறங்கி வந்தார். மனதுருகி இறங்கி வந்தார். அவர் இரக்கத்தை வெளிப்படுத்தினார். அந்த ஆளுகை செய்கிற சத்துருடைய கையில் இருந்து இன்றைக்கு ஒரு விடுதலை. உன் குடும்பத்தை எந்த சத்துரு ஆளுகை செய்கிறானோ, உன் பிள்ளைகளை எந்த சத்துரு ஆளுகை செய்கிறானோ, உன் குடும்பத்தின் நன்மைகளை எந்த சத்துரு ஆளுகை செய்கிறானோ, உடாமனா ஹம்தனா ரகதனலரஹா. Oh Jesus, Jesus, Jesus. ஜெபிங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த ராத்திரி நேரத்திலே ஆமென். ஹல்லேலூயா. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து போவதில்லை. தகப்பன் நீ தாங்குகிறே, என்னை தள்ளாட விட மாட்டி. நல்ல கைத்தட்டி பாடுவோம். தகப்பன் நீ என்னை தள்ளாட விட மாட்டி. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, செய்பவர் நீரே. ஓ, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே, கவலை இல்லையே, அச்சமில்லையே, கவலை இல்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. சொல்லுவோம். கேடகம், கேடகம் நீரே, மகிமையும் நீரே, ஆமென். செய்பவர் நீரே, கேடகம் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. ஓ, தெய்வீர தலை நிமிர, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும். கலங்காதே, கலங்காதே,
வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. இயேசுதா நீதியின் சூரியன், உனக்காக உதயமானார் உலகத்திலே. இயேசுதா நீதியின் சூரியன், உனக்காக உதயமானார் உலகத்திலே. நம்பி வா, வெளிச்சம் தேடி வா, நம்பி வா, வெளிச்சம் தேடி வா. உன் துக்க நாட்கள் இன்றோடு, சொல்லுங்க, என் துக்க நாட்கள் இன்றோடு, ஆமென், என் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது, என் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. துன்பமா ஓஹோ, இந்த ராத்திரி நேர விடுதலைக்கு படி இறங்கி வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தண்ணீர்பட்ட உடை போன்றதுமா, உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார், உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார், உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். நீ சுமக்க இனி தேவையில்லை, நீ சுமக்க இனி தேவையில்லை. ஒரு சுக வாழ்வு என்னாளு, ஒரு சுக வாழ்வு என்னாளு. துன்பமா உபத்திரவப்படுத்துகிறவருடைய கைக்கு நீங்களாக்குகிறவர், உபத்திரவப்படுத்துகிறவருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறவர், விரும்பத்தகாத இடங்களில் இருந்து விடுதலையாக்குகிறவர். இந்த ராத்திரி நேரத்திலே ஒரு இடம் மாறுதலுக்காக யாராவது ஜெபித்துக் கொண்டிருப்பார்களே, ஆனால் இடம் மாறுதலுக்காக, இடம் மாறுதலுக்காக ஆமென், இந்த நேரலையில இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு இடம் மாறுதல் தேவைப்பட்டால் இன்றைக்கு கர்த்தர் இறங்கி அந்த இடத்திலிருந்து ஒரு விடுதலையை தருவீராக, விடுதலையை தருவீராக, விடுதலையை தருவீராக. அந்த சத்துருடைய கையிலிருந்து விடுதலை, அந்த பலவீனத்திலிருந்து விடுதலை. இந்த ராத்திரி நேரம், இந்த ராத்திரி நேரம் ஆண்டுகளாய், மாதங்களாய், நாட்களாய் பலவீனப்படுத்துகிற ஆவிகள் வெளியேறி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பலவீனப்படுத்துகிற ஆவிகள் வெளியேறட்டும், பலவீனப்படுத்துகிற ஆவிகள் வெளியேறட்டும், பலவீனப்படுத்துகிற ஆவிகள் வெளியேறட்டும். மனதை பலவீனப்படுத்துகிற ஆவிகள், எலும்பை பலவீனப்படுத்துகிற ஆவிகள், சரீரத்தை பலவீனப்படுத்துகிற ஆவிகள், தசைகளை, திசுக்களை பலவீனப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் இந்த ராத்திரி நேரம் அவைகள் ஒவ்வொருடைய சரீரத்தை விட்டு வெளியேறி போவதாக, வெளியேறி போவதாக. பலவீனத்தினின்று விடுதலை, பலவீனத்தினின்று விடுதலை, பலவீனத்தினின்று விடுதலை, பலவீனத்தினின்று விடுதலை, பலவீனத்தினின்று விடுதலை. கண்கள் பலவீனத்தினின்று விடுவிக்கப்படட்டும், இருதய பலவீனத்தினின்று விடுவிக்கப்படட்டும், கர்ப்பப்பை பலவீனத்தினின்று விடுவிக்கப்படட்டும். சரீரத்தின் கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் கரைந்து போவதாக, கேன்சர் சுகமடைவதாக. மருத்துவமனைகளிலே பலவீனத்தோடு இருக்கிறவர்கள், வீடுகளிலே பலவீனத்தோடு இருக்கிறவர்கள், சுகர் பாதித்ததினால் கால்களிலே விரல்கள் துண்டிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிற தகப்பன்மார், கீழே விழுந்தது நிமித்தம் கால்கள் முறிக்கப்பட்டு இருக்கிற தாய்மார் பலவீனத்திலிருந்து விடுவிக்கப்படுவார்களாக. இருதய பலவீனங்கள், நுரையீரல்கள், எலும்புகள் இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரி நேரம் விடுதலை அடைவதாக. எலும்புகளை தொடுகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போ என்று கட்டளையிடுகிறேன். தோல் சம்பந்தப்பட்ட பலவீனங்கள்,
தோல் சம்பந்தப்பட்ட பலவீனங்கள், தோல் சம்பந்தப்பட்ட பலவீனங்கள், தோல் சம்பந்தப்பட்ட பலவீனங்கள், பொல்லாத ஆவிகள் தோல் மேல தன்னுடைய ஆளுகை வைத்து எரிச்சல்களை, கொப்பளங்களை கொண்டு வந்து ஆமென் அந்த தோலை நாசப்படுத்துகிற எல்லா பலவீனத்தின் ஆவிகள் இந்த ராத்திரி நேரம் வெளியேறி போவதாக. பலவீனத்திலிருந்து விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. கட்டிகள் கரைந்து போகட்டும் ஆண்டவரே. கேன்சர் சுகமடையட்டும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கேன்சர் சுகமடையட்டும். ஓ ஜீசஸ், ஜீசஸ். எங்கள் மீறுதல்களிலிருந்து எங்களை விடுதலையாக்கும். மூடன் எங்களை நிந்திக்காத வண்ணம், மூடன் எங்களை நிந்திக்காத வண்ணம் எங்கள் மீறுதல்களிலிருந்து எங்களை விடுதலையாக்கும். திரும்ப 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 செய்த தவறுகளையே செய்து நாங்கள் மீறி நடக்காதபடிக்கு அந்த மீறுதல்களிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை, எங்கள் பலவீனத்திலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை, மனுஷனுடைய கைகளிலிருந்து விடுதலை உண்டாவதாக. எந்த வாலிப மகன், எந்த வாலிப மகள், எந்த சகோதரன் சகோதரி, தகப்பன் தாய் யாராய் இருந்தாலும் மனுஷனுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருந்தால், மனுஷனுடைய கைகளிலே சிக்கியிருந்தால், இந்த ராத்திரி நேரம் எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளை சிக்க வைத்திருக்கிற அந்த மனித கைகள் துண்டிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். எங்கள் குடும்பங்களுக்கு விடுதலை உண்டாவதாக, எங்கள் வாலிப மகன்களுக்கு விடுதலை உண்டாவதாக, எங்கள் வாலிப மகள்களுக்கு விடுதலை உண்டாவதாக, எங்கள் சகோதரன் சகோதரிக்கு விடுதலை உண்டாவதாக. எங்கள் மேல் ஆதிக்கம் செலுத்துகிற, ஆளுகை செய்கிற, எங்களை அடிமைப்படுத்துகிற, எங்கள் பிள்ளைகளை அடிமைப்படுத்துகிற எல்லா மனுஷீக கைகள் இந்த ராத்திரி நேர துண்டிக்கப்படுவதாக. எங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாவதாக. மனுஷனுடைய கைகளிலிருந்து விடுதலை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வரணும்னு ஆசை, ஆண்டவரை தேடணும்னு ஆசை, ஆண்டவருடைய பிள்ளையா மாறணும்னு ஆசை. ஆனா அந்த ஆசையை நிறைவேறாதபடிக்கு சில மனுஷீக கைகள் குடும்பத்தை ஆளுகை செய்திருக்குமே ஆனால், இந்த தேசத்தின் ஜனங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்குமே ஆனால், இந்த ராத்திரி வேளை பரலோகத்தின் ஸ்தானாதிபதியாய் நின்று ஜெபிக்கிறேன், கட்டளையிடுகிறேன். அப்படிப்பட்ட கைகளிலிருந்து ஆத்துமாக்கள் விடுவிக்கப்படுவார்களாக. அப்படிப்பட்ட கைகளிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்களாக. அப்படிப்பட்ட கைகளிலிருந்து வாலிபர்கள் விடுவிக்கப்படுவார்களாக. அப்படிப்பட்ட கைகளிலிருந்து முதிர்ந்த வயதான தாய் தகப்பன்மார் விடுவிக்கப்படுவார்களாக. ஓ ராபா கதனா சந்தலபரா. மனுஷனுடைய கைகளில் இருந்து ஒரு விடுதலை. நீர் விடுவிக்கும்படி இறங்கியிருக்கிறீர். மோசே, போய் ஜனங்களிடத்தில் சொல், நான் இறங்கினேன், நான் இறங்கினேன். கர்த்தர் நமக்காக இறங்கி வந்திருக்கிறார். உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக இறங்கி வந்திருக்கிறார். விடுதலையின் செய்திகள், விடுதலையின் நற்செய்திகள், விடுதலையின் செய்திகள். பேதுரு விடுவிக்கப்பட்டான் என்கிற செய்தி வாசற் கதவை தட்டினது போல சில விடுதலையின் செய்திகள் வாசற் கதவை தட்டட்டுமே இயேசுவின் நாமத்தில். அந்த பெரிய காரியங்களை செய்கிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி.
எல்லா மகிமையும் நாங்கள் உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென், 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 ஆமென். Thank you. God bless you. God bless you.